ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கேன். பாலாஜி வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துப்பாங்க. எல்லோரும் அதே தான் கேட்குறீங்க. கேமராமேன் லைட்டை ஒழுங்கா அப்படிங்க. நான் வந்துட்டு என்னோடய தம்பிங்களை வந்துட்டு கேமராமேன் ஆக்கி வச்சுருக்கேன். காட்ட மாட்டேன் சரியா, பயப்படாத. எங்கள் ஊர் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு. நான் வந்த நேரம் மழை வருது. இப்போ வந்துட்டு மணி எத்தனை 8:30. ஆனால் வியக்குது. இதுதான் வந்துட்டு திருத்துறைப்பூண்டியோட மகிமை. இந்த பைத்தியக்காரன் அப்படிதான் பாடுவான். அதாவது வந்துட்டு இதான் எங்கள் வீடு, ஓகேவா? எங்கள் வந்துட்டு வீடு வந்துட்டு ரெடி பண்ணல, அப்படியே தான் விட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆனதுனால. நான் வந்துட்டு பாலாஜி லவ் பண்ணுறப்ப இந்த இடத்துல தான் ஃபோன் வந்துட்டு அங்கேருந்து இங்கேருந்து அங்கே பேசி நடந்து போயினே வந்துக்கிட்டு இருப்பேன். அந்த போஸ்ட் மரம் தெரியுதா இந்த இடத்துக்கிட்ட? அங்கே எவ்வளோ இருட்டாக இருக்குது. மின்னல் பாருங்கள். நான் வந்ததுனால ஒசூரில் இருந்து மலையை கூட்டி கொண்டு வந்து விட்டேன். நான் திருப்புறப்ப இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊர். செம்ம இருட்டாக இருக்கும். என் மூஞ்சி தெரியாதுடா, நான் அங்கே தானடா வச்சுருக்கேன். நீ லைட் அடிக்க வேணாண்டா. இவன் வந்துட்டு அஜய், வந்துட்டு அரவிந்த், இவனுங்க 3 பேரும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இவனுங்க குழந்தையிலேருந்தே என் கூட இருப்பானுங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. என்னம்மா பார்க்குற? எங்கள் அம்மா வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துன்னு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கு வந்துட்டு பாயசம் அப்புறம் வடை வருகிறது ரம்யாக்கா வீட்டிலிருந்து. தட்ஸ் வடை பாயசம். பார்த்தீங்களா எங்கள் ஊர் சொந்தத்தெல்லாம் எப்படின்னு. எல்லாரையும் பார்த்தீங்க. முக்கியமானவங்களை வந்துட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தலை. ஸோ ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திடுறேன். இதுதான் வந்துட்டு என்னோட அண்ணா பாலகுமரன். ஹாயெல்லாம் சொல்ல மாட்டான். ஸோ ஃபோட்டோவை காமிச்சா அழுதுருவேன். அதனால தான் வந்துட்டு நான் இவனுங்க இருக்கும்போது காட்டுறேன். என்னோட கூட பிறந்த அண்ணன்.